வணக்கம். ஒரு திருமண வரவேற்பு. அந்த வரவேற்பில் அன்பளிப்புலாம் வாங்கிட்டு இருக்காங்க மணமக்கள். அப்போது ஒரு அன்பளிப்போட ஒரு குறிப்பு சீட்டும் இருக்குது. அது கூட அந்த ஊரில் மிகச்சிறந்த திரையரங்குலேருந்து புதிய படத்திற்கான 2 டிக்கெட் அதில் இருக்குது. அந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, இது யார் கொடுத்ததுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. தம்பதிகள் இருவரும் இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இவங்க சைடு அவங்க சைடு நண்பர்கள் சைடு எல்லாம் பொது நண்பர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் புது படத்துக்கான டிக்கெட் ஆச்சே, அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட காட்சிக்கு 2 பேரும் படத்துக்கு போயிடுறாங்க. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டை திறந்தா வீட்டில் இருந்த விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது. அதோட வீட்டில் ஒரு கடிதமும் இருந்தது. என்ன படம் சூப்பரா அப்படின்னு தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. களவாணி பயல்கிட்ட ஏமாந்துருக்கோன்னு. அதாவதுங்க, இந்த உலகத்தில் இலவசம் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. அப்படி இலவசமாக ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான முன்னோட்டம். அதில் தெளிவாக இருங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போனா உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இலவசங்களை பார்த்து மயங்காமல் தெளிவான முடிவெடுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. இலவசங்கிறது எந்த காலத்துலேயும் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, நோ மீல்ஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. அது மாதிரி எதுவுமே இலவசம் இல்லைங்க. ரெயின்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.